வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லிக்க வர்றது நம்மளோட ஈஸ்டோப் வெப் அப்ளிகேஷனோட சைனிங் ப்ரோசஸ் இப்படி ஆகுதுண்டு. நாங்கள் செகண்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட சைன் அப் ப்ரோசஸ் எப்படி ஆகுதுண்டு நீங்கள் பார்ப்போம். நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட சைனிங் ப்ரோசஸ் எப்படி நடக்க போகுது. நான் சைன் அப்ல இருந்து சொல்லித்தரேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதுல எங்களோட டேட்டாஸ் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மொபைல், ஜெண்டர். அதாவது நம்ம நம்ம டீட்டெயில்ஸ் இதுவரைக்கும் டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணாத டீட்டெயில்ஸ் தான் இது ஆட் பண்ணி சைன் அப் கொடுத்து சைனிங்க்கு வந்தாதான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகும். இது நம்மளோட சைனிங்லையும் நாங்கள் சைன் அப்ல கொடுத்த இமெயில், பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஹோம் பேஜ் போகும். சைன் ஆகி நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஹோம் பேஜ்னால, அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதான் நம்மளோட சைன் அப் ஆகியிருக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் இதிலிருந்து நம்ம ஒரு இமெயில் ஒன்று எடுப்போம். இமெயில் எடுக்கிறோம், இதில் ஒரு கொப்பி வந்து போட்டோம். பாஸ்வேர்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ சைன் கொடுத்தா நம்மளோட ஹோம் பேஜுக்கு போகும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லானா தான் நெக்ஸ்ட் பார்ட் வேலை செய்வோம். இப்போ நான் சொல்லித்தரேன் நம்மளோட சைனிங் ப்ரோசஸ் நாங்கள் எப்படி செஞ்சோம் நம்மளோட பேக்எண்ட் கோட்ல பார்ப்போம். ஜேஎஸ்ல எங்களோட சைனிங் பார்ட் இது. இதான் நம்மளோட சைனிங் பார்ட். இதுலேயும் சைன் அப் மாதிரி தான். ஒன் கிளிக் ஒன்று கொடுத்தா தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். அதாவது ஹோம் பிஹெச்பி போகும். இந்த விண்டோ லொக்கேஷன் சொன்னா இது சைனிங் ஆன இந்த ஹோம் பிஹெச்பிக்கு போகுதுன்னு தான் கொடுத்துருக்கு விண்டோஸ் லொக்கேஷன். பிளாக் ஒன்று கொடுத்து ஹைட் பண்ணி வச்சுக்கோம். அதாவது இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். நான் இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னோம். இதில் ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ல கொடுத்துருக்கு. இதுலேயும் HTTP ரிக்வெஸ்ட்லாம் அனுப்பியிருக்கோம். இது போர்ட் மெத்தட் அனுப்பியிருக்கோம். இது சைனிங் ப்ரோசஸ்னா நம்மளோட டேட்டா பேஸ் வேலை கனெக்ஷன் த்ரூ ஆனால் தான் ஒரு த்ரூவில் கொடுத்துருக்கோம். நம்மளோட டேட்டா பேஸ் சைனிங் ப்ரோசஸ் சரியா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம சைனிங் ப்ரோசஸ் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி சைன் அப் ப்ரோசஸ் பிஹெச்பி மாதிரி தான் இதுலேயும் சைனிங் ப்ரோசஸ் பிஹெச்பி. நம்ம பார்ப்போம் சைனிங் ப்ரோசஸ் பிஹெச்பி. இதான் நம்மளோட
ஆக்சஸ் PHP. இதுலேயும் நம்ம PHP ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் செஷன் டாட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இன்க்ளூட் கொடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு கனெக்ஷன் டாட் PHP கொடுத்துருக்கோம். இதில் டாலர் இமெயில் ஈக்குவல் டாலர் போஸ்ட் இதில் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். இமெயில் பாஸ்வேர்ட் இது ஆறுண்டா இது ரிமெம்பர். இதில் நம்ம கிளப் எம்பின்னு கொடுத்துருக்கோம். இமெயில் இதில் எக்கோ பண்ணி வச்சுருக்கோம். ப்ளீஸ் enter your email address. இதில் 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு இமெயிலுக்கு. இதுலேயும் பாஸ்வேர்டுக்கு 5 to 20 கேரக்டர்ஸ். டேட்டாபேஸ் ஸ்டோரி நம்ம இமெயிலில் இதில் எக்கோ சக்ஸஸ் அனுப்பியிருக்கோம். இதுவும் ஃபெச் அசஸ் கொடுத்து இப்போ நம்ம சைனுக்கு போனால் இதில் நம்ம இது சைனப்பில் இருக்கிற இமெயில் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வேறு ஏதாவது இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்ப்போம். என்ன நடக்க முடியும். பாஸ்வேர்டை லேட் பண்ணிப்போம். இதில் நம்ம ஒரு இமெயில் ஒன்று கொடுப்போம். டேட்டாபேஸில் ரெஜிஸ்டர் ஆகாத இமெயில் பாஸ்வேர்ட் ஒன்று கொடுப்போம். இப்போ பாஸ்வேர்ட் ஒன்று கொடுப்போம். இப்போ சைன்இன் ஆகி பார்ப்போம் என்ன நடக்கும். சைன்இன் ஆன பிறகு நமக்கு காட்டுது இன்வாலிட் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட். அதாவது இப்படி ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதாவது ரெஜிஸ்டர் லிஸ்ட்ல இப்படி ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இல்லை. அதனால தான் இந்த இன்வாலிட் இமெயில் அட்ரஸோ பாஸ்வேர்டு வந்துருக்கு. நம்ம இது சரியா டைப் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போக முடியும். அதாவது டேட்டாபேஸ்ல ரெஜிஸ்டர் ஆன இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் நம்ம சைன் ஆகி நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போக முடியும். இன்னைக்கு நாம் கதைச்சது நம்மளோட சைனிங் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு பார்ட் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன். இதில் கோ டு ஈஷாப் அட்மின்ஸ் இருக்கு சைனிங் பார்ட்டில். அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்காதுங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுறேன்.